தோழமை உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாடு மதுரையில நாளைக்கு நடக்க இருக்கு. இந்த மாநாட்டோட பணிகள் எல்லாமே இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கு. இந்த நிலையில மாநாட்டுல யாருமே எதிர்பார்க்காத வகையில ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. அது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக முன்னாள் முதலமைச்சர்களான பேரறிஞர் அண்ணா புகைப்படமோ எம்ஜிஆர் புகைப்படமோ மாநாட்டுல இடம்பெற்று இருக்குங்க. இந்த புகைப்படத்தை விஜய் இந்த மாநாட்டு திடல்ல வச்சது பெரும் பரபரப்பையும் பேசுபொருளாகவும் இருக்கு. இதை பத்தி தான் நாம இந்த காணொலியில பார்க்க போறோம். சினிமாவுல நிறைய மாசான படத்துல நடிச்சு பெரிய ஹிட் கொடுத்து தமிழக மக்கள் மத்தியில ஒரு தனி இடம் பிடிச்சிருக்காரு விஜய். இவர் திடீர்னு நான் அரசியல்ல குதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2026 தேர்தல் தான் எனக்கான தேர்தல், நான் அதுலதான் போட்டியிடுவேன், அதுலதான் எங்க கட்சியும் போட்டியிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்கான வேலைகளும் கட்சியை வளர்க்கறதுக்கான வேலைகளும் 2026 தேர்தல்ல நம்ம எந்த மாதிரிலாம் சந்திக்கலாம் அப்படிங்கிற யுக்திகளையும் விஜய் வகுத்துட்டு வந்தாரு. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச உடனே நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவிச்சாங்க. ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. ஐயையோ விஜய் வந்துட்டாரு, ஏற்கனவே நிறைய ரசிகர் சப்போர்ட் எல்லாம் இருக்கு, நிறைய இடத்துக்கெல்லாம் போய் ஆறுதெல்லாம் சொல்லியிருக்காரு, ஜல்லிக்கட்டு போராட்டத்துல கலந்துகிட்டாரு, ஏதாவது ஓட்டக்கிட்ட பிரிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு பதற்றத்துல இருந்தாங்க. அந்த பதற்றம் விஜய் அவர்கள் முதல் மாநில மாநாடு நடத்தினதுக்கு அப்புறம், அதுல பேசின பேச்சுக்கு அப்புறம் அரசியல் களத்திலையும் தமிழகத்திலையும் விஜய் மேல இருந்த பார்வை வேற மாதிரி மாறி இருக்கு. விஜய் அந்த முதல் மாநாட்டுல திமுகவையும் பாஜகவையும் கிழி கிழிச்சாருங்க. அதிமுகவை ஒரு வார்த்தை அதுல பேசல. அப்பத்துல இருந்தே அதிமுக கூட விஜய் கூட்டணி வைக்க போறாரு, அதனாலதான் அதிமுகவை பத்தி பேசவே மாட்டாரு அப்படின்னு அப்போல இருந்து இப்போ வரைக்கும் அந்த டாக் ஒண்ணு இருந்துகிட்டே வருது. அதே போல நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் என் தம்பி, என்னதான் எங்களுக்குள்ள இது 1000 இருந்தாலும் நாங்க நான் தம்பியா தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. விஜய் அந்த முதல் மாநாடு நடத்ததுக்கு அப்புறம் விஜய கடுமையா விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாரு சீமான். அது மட்டும் இல்லாம கடந்த சில நாட்களுக்கு முன்னாடியும் விஜய் மேல நான் போர் தொடுக்கிறேன், இனிமே விஜய்க்கும் எனக்கும் தான் போட்டி, சினிமாக்காரங்களா இல்ல கொள்கைக்காரங்களா அப்படின்னு மோதி பாத்துக்கலாம் அப்படின்னு சீமான் பேசினாரு. அது மட்டும் இல்லாம ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்துல என்ன கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி எதுக்காக வந்திருக்கீங்க கேட்டா டிவிக்கே அப்படின்னு சொல்லிட்டு அனில் குஞ்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் கடுமையா விமர்சிச்சாரு திரு சீமான் அவர்கள். இப்படி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் விஜய் மேல ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சுக்கிட்டு வரும்போது விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாட்டை நாங்க நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டை அனௌன்ஸ் பண்ணாரு. அந்த டேட்டுக்கும் நிறைய பிரச்சனை வந்தது. நீங்க முன்னாடி வச்சுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் நாளைக்கு வர 21ஆம் தேதி மதுரை மாவட்டம் பாரபத்தியில இந்த மாநாடு நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாரு. அதற்கான பணிகளும் மும்முரமா நடந்துகிட்டு வருது. போன மாநாட்டை நடத்தின அளவுக்கு இந்த மாநாட்டை ரொம்பவே சிறப்பா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கட்சி நிர்வாகிகளும் தொடர்ந்து மாநாட்டுக்கான பணிகள்ல ஈடுபட்டுட்டு வராங்க. கிட்டத்தட்ட 98% வரைக்கும் மாநாட்டுக்கான பணிகள் நிறைவடைஞ்சிருச்சு. இப்போ இந்த மாநாட்டுல ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, மாநாட்டு திடல்ல இருக்கக்கூடிய மேடை முகப்புல எம்ஜிஆர் அண்ணா அவர்களுடைய புகைப்படத்தை விஜய் அவர்கள் வச்சிருக்காருங்க. விஜய் நடுவுல இருக்க மாதிரியும் விஜய்க்கு 2 பக்கமும் எம்ஜிஆர் அவர்களும் அண்ணா அவர்களும் இருக்கிற மாதிரியும் ஒரு பேனரை வச்சிருக்காங்க. இந்த பேனர் தான் பேசு பொருளா ஆகியிருக்கு. அது ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, விஜய் அவர்கள் தங்களோட கட்சியோட கொள்கை தலைவர்களாக பெரியார், அம்பேத்கர், காமராஜர், அஞ்சலையம்மாள், வேலுநாச்சியார் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாரு. திடீர்னு டிவிக்கே உறுப்பினர் சேர்க்கை ஆப் ஒண்ணு ஆரம்பிச்ச அன்னைக்கு நாங்க அண்ணா வழியிலையும் எம்ஜிஆர் வழியிலையும் அரசியல்ல ஈடுபட போறோம், அரசியல் பயணத்தை நாங்க தொடங்க போறோம் அப்படின்னு சொன்னாரு. இப்போ எம்ஜிஆர் போட்டோவும் அண்ணா போட்டோவும் மாநாட்டு திடல்ல வச்சிருக்காரு. இது அரசியல் வட்டாரங்கள்லயும் முக்கியமா திமுக அதிமுக இடையே பெரிய ஒரு
அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. திமுகவுடைய நிறுவனர் தான் அண்ணா, அதிமுகவுடைய நிறுவனர் தான் எம்ஜிஆர். இவங்க 2 பேர் படத்தையும் வச்சு விஜய் என்ன புதிய அரசியல் பண்ண போறாரு, நம்ம இவங்க பேரை வச்சுதான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதையே விஜய் கையில எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதற்றத்துல இருக்கிறாங்க 2 பேருமே. அதிமுக விஜய் பார்த்து பதட்டப்படாது, ஏன்னா அதிமுக கூட விஜய் சேரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கும் ஏற்பட்டு இருக்கு. ஆனா திமுக விஜயை பார்த்து கண்டிப்பா பதட்டம் அடையதான் செய்யும். ஏன்னா விஜய் அவர்கள் திமுகவையும் பிஜேபியும் தான் கடுமையா விமர்சிச்சுட்டு வர்றாரு. இவங்கள ஆட்சியிலிருந்து இறக்கணும் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தையும் சொல்லிக்கிட்டு வராரு. ஒருவேளை விஜய் வேற மாதிரி யோசிச்சிருப்பாரோ, அண்ணா எம்ஜிஆர் இவங்களோட போட்டோ போட்டு மாநாட்டுல நாங்க அதிமுக கூட தான் கூட்டணி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிடுவாரோ அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் பேசிக்கிட்டு வராங்க. மாநாட்டு திடல்ல எம்ஜிஆர் அண்ணா அவர்களுடைய போட்டோ வச்சதை பத்தி தாவேக நிர்வாகி நிர்மல் குமார் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணா எம்ஜிஆர் இவங்க 2 பேருமே மக்கள் மத்தியில பெரும் செல்வாக்கும் மரியாதையும் பெற்ற ஒரு பொதுவான தலைவர்கள், இவங்க போட்டோவை பயன்படுத்துறதுல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. தமிழக அரசியல் கட்சிகளும் தமிழக மக்களும் இந்த விஜய் அவர்களுடைய இந்த 2வது மாநில மாநாட்டை பெரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாநாட்டுல விஜய் என்னென்னலாம் பேச போறாரு, யாரு கூட கூட்டணி வைக்க போறாரு, ஒருவேளை அதிமுக கூட தான் கூட்டணி வைக்க போறா அப்படின்னு அறிவிப்பாரா, என்னென்னலாம் பேச போறாரு, என்னென்னலாம் சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாநாடு முடியும் போதுதான் விஜய் அவர்கள் என்ன நிலைப்பாட்டுல என்ன கொள்கையில இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாநாடு நடந்து முடிகிற வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.